வணக்கம் வணக்கம். இவியா தொண்டர்களை ஒரு துருவிங்கூட மதிக்கிறது இல்லை. இப்போ காங்கிரஸ்காரன் அப்படித்த அவங்க டப்பா டான்ஸ் ஆடுறதுக்கு காரணம் என்ன? மேலே தொண்டர் மதிக்கணும். தொண்டர் மதிச்சா ஆகும். அப்புறம் தொண்டரையே மதிக்கிறது கிடையாது. எந்த கட்சியுமே அப்படியாது. கீழ் மருந்து வீட்லையும் கூட மதிக்கிறது கிடையாது கட்சிக்காரர். அவங்க ஓட்டு போடுவாங்க, இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு. ஆனால் இவங்களுக்கு அந்த சாதகம் பார்க்கறதுக்கு ராகு எங்கே எப்போ வருது, கேது எப்போ வருது, ஏழரை சனின்னு எப்போ வருது அப்படின்னு அந்த ஜாதகம் மேலே நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம போனோம்னா நாம் சோசியம் சொன்னோம்னா அந்த சோசியத்தை வலிச்சிட்டு வந்துடல அப்படின்னு சோசியார் நினைப்பான். ஆனால் அந்த சோசியார்னு விட்டுக்கே சோத்துக்கு வழி இல்லாமக்கு என்ன சோசிய இங்கே கேட்குறவன் என்னன்னா ஜோசிக்காரன் ஜோசியம் பார்க்குறவன் கேட்டால் ஒன்று நம்மளுக்கு என்ன திசை கட்டுடுது. நாம் போய் சோசியாருக்கு ஒரு 2 ரூபாய்க்கு கொடுத்தா 5 ரூபாய்க்கு கொடுத்தா பார்த்துடல, 10 ரூபாய்க்கு கொடுத்தா 1000 ரூபாய்க்கு கொடுத்தா பார்த்துடல, நமக்கு நேரம் கெட்டு போச்சு அப்படின்னு எதுக்கு போகிறாங்கன்னா, அதாவது அடுத்தவன் சொன்னாலும் கூட கேட்க மாட்டோம். நம்மளுக்கு இருக்கிற சனின்னா நம்ம வீட்டுக்கு உள்ளக்கிறது சனி தெரியறதில்லை. சனிங்கிறது ஒன்றும் கிடையாது. நாமளே சனின்னு உண்டு பண்ணிக்கிறோம். அதுக்கு பேர் சனின்ற பேர் வச்சுட்டு இருக்கிறோம். அது சனியும் கிடையாது. நம்மளே சனின்னு உண்டாகிறது, யமன் உண்டு பண்ணுறது எல்லாம் நம்ம தான் உண்டு பண்ணிக்கிறோம். அதில் என்ன காரணம்? சோசியம் பார்க்க போவேன். அவனுக்கே சாப்பாட்டுக்கெல்லாம் சோசியம் பார்க்குறேன். ஏன் பார்க்காம முட்டெல்லாம் இல்லையோ? சோசியமே பார்த்தா அவனுக்கு எனக்கு இப்படி இத்தனை வருஷத்தில் 1926 எனக்கு உடனே ஒருத்தன் ஒரு ஆளுக்கு பணம் கொண்டு வருவேன், நான் சோசியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது. அதனால் முடியாத இல்லையா? அதனால் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் நின்று எம்எல்ஏ ஆகிக்கிறது, அதை ஆகிக்கிறது, இதாக ஆகிக்கிறது. அது கீழே இருக்கிறையோ அது கவனிக்கிறது எப்படி கவனிக்கிறாங்கன்னா, முன்னே ஆகாஷ்வாணின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ₹1 தபால் ஆஃபீஸுக்கு மாதமான ₹1 கட்டணும், 12 மாதத்துக்கு ₹12 கட்டணும். அப்புறம் கிராமப்புறத்தில் பாஸு எட்டணா 4 சைக்கிள் போடுறதுக்கு ஒரு சந்தைக்கு சைக்கிள் போனால் பாஸ் பிடிப்பாங்க. அதை வச்சுட்டு பஞ்சாயத்தில் ரோடு போடுறது, தண்ணி வெட்டுறது, கிணறு வெட்டுறது இதெல்லாம் பண்ணினாங்க. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் விவசாயி கந்தாயம் வசூல் பண்ணுறது, நல்ல மழை மாதிரி வேங்க கந்தாயம் வசூல் பண்ணி அந்த விவசாயி கொடுப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பெரிய ஆள் கொஞ்சம் சம்பாரிச்சாச்சுன்னா ரோடு நல்லா இருக்குது அப்படின்னு. அந்த நல்லா இருக்கிறதுக்கு இருந்தால் தான் அடுத்த ஊருக்கு போக முடியும்ட்டு விவசாயிகள் வண்டியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. வண்டி போக முடியாது, எருத்தை வச்சு ஓட்டுவாங்க, தார் முள்ளை வச்சு ஏற்றுவாங்க. ஏற்றுனா எருத்தில் கழுத்தில் புண்ணாகி சீவர், அதுக்கு செக்கிங் இன்ஸ்பெக்டர் புண்ணு இருந்தால் பிடிச்சிக்குவார். அந்த எருத்தை காயமெல்லாம் ஓட்டணும். அதை செக்கிங் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி பாலுக்கு இப்போ எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் சுகாதார இலாக்காவே இங்கே இருக்குன்னு தெரியல. தண்ணி பால்கார் ஊற்றுறாங்க, விவசாயி தான் பால் கறந்து ஊற்றுறாங்க. அது எவ்வளோ இருக்குது என்ன விவரம்னு அரசாங்கத்துக்கு ஊற்றுற பால் அதை வச்சு எடுக்கிறாங்க. அது எத்தனை மீட்டரில் எவ்வளோ பாயிண்ட் வந்தால் தண்ணி இல்லைன்னு சொல்லுது. அது வெண்ணையாக ஆகுது. அதை சுகாதாரத்துறை அது கூட போட்டு விட்டுடுது. மறந்துட்டாங்க பாவம். அரசாங்கம் எல்லா அரசாங்கமும் மறந்துடுது. விஜய் அரசாங்கம் அதை எடுக்கணும் சுகாதாரத்துறையை. அப்போ தான் காரியம் உண்டு. அது பார்த்தியா, இது இப்படியே விட்டீங்கன்னா இப்போ கொசுவுக்கு மருந்து இப்போ நீங்கள் 1.5 மாதமாச்சு. அந்த கொசுக்கு கேஸ் ஓட்டோ அந்த மருந்தோ வெளிநாட்டுலேருந்து வண்டியோ என்ன வேணும்னு ஒரு சொல்லணும் இல்லையோ, இப்படி இருக்குதுன்னு கிடையாது. நீ சொல்கிற வேலையும் இல்லை. கொசு கடிச்சிட்டு இருக்குது. கரண்டு பார்த்தாம
பேனை போட்டு ஓட்ட வேண்டியது வருது. அப்புறம் மழை மாதிரி வேறு நேரத்துக்கு இப்போ கோடை மழை வருது, பேனுக்கு வேலை இல்லை, ஏசிக்கும் வேலை இல்லை, கரண்ட்டு மிச்சமாகுது. அது சொல்றியா? வணக்கம் வணக்கம் வணக்கம்.